ஒருவன் ஒரே கொள்கையில நேர்கோட்டில் நிற்கணும். நான் சீமானிடம் பேசுவதை விட சீமானிடம் சுற்றி இருப்பவர்கள், இன்னும் எஞ்சி மிஞ்சி இருப்பவர்கள் நிறைய பேர் வெளியில போயிட்டே இருக்காங்க. இன்னைக்கு ஜெகதீச பாண்டியன் ஒருங்கிணைப்பாளர் அவர் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கார். அவருடைய கருத்துக்களை அட்டகாசமா சொல்லியிருக்கார். நான் அதை பார்த்தேன், அவர் சொன்னதை பார்த்தேன். ஆகவே அவரை பாராட்டணும். முதல்ல அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவர் புரிஞ்சுக்கிட்டு பாராட்டி அவரை பத்தி மார்க்சிசம், பெரியாரிசம், அம்பேத்கர் அவர்களுடைய கோட்பாடுகள் இதையெல்லாம் கொண்டுதான் இந்த இயக்கமே ஆரம்பிக்கப்பட்டது. அப்படிதான் சொல்லிட்டு வந்தார் சீமான். இப்ப மாற்றி பேசுவது இது நாகரிகமான செயல் அல்லன்னு இன்னைக்கு அவர் கூட இருக்கக்கூடிய ஒருவர் பேசியிருக்கார். நான் ஒன்னு சொல்றேன், எவ்வளவோ நம்ம பார்த்துட்டோம் லைஃப்ல. அம்மா கூட இருந்தோம், தலைவரை பார்த்தோம், அரசியலை பார்த்தோம், எத்தனையோ டிவியில பார்த்துட்டேன், டிபேட்ல உட்காந்துட்டு தினம் பேசுவேன். நம்ம நக்கீரன் பேட்டியில கணக்கில்லாம உட்காந்துருக்கேன். சார், ஒரு அரசியல் தலைவர் கேமராவுக்காக அலையிறாருன்னு வச்சுக்கோங்க. எப்ப பார்த்தாலும் நம்ம டிவியில வரணும். யாரையாவது திட்டினா நம்மளை எடுத்து தினம் காமிப்பாங்களா? அதை 4 பேர் எதிர்த்து பேசுவாங்களா? அப்ப நம்ம அதை பத்தி பேசுவோம். அப்ப யார் கிடைச்சா யாரை பேசினா அது பெருசா பூகம்பமா வெடிக்கும், யார் மடியில கை வச்சா சரியா இருக்கும் அப்படின்னு பெரியார தொடர்றார் அவர். நீங்க தந்தை பெரியாருடைய வளர்ச்சியும் அவர் செய்த சேவைகளும் புரியல. புரிஞ்ச மாதிரி நடிக்கிறான்னு தெரியாது. ஒரு காலத்துல பெரியார புகழ்ந்து பேசுற ஆள் தான் இவர். இன்னைக்கு பெரியாரை பத்தி தவறா பேசுறார். நான் இந்த கொள்கை ஊன்னு கத்தி இல்ல அது ஒத்துக்கிறாரு அவரு. ஒரு காலத்துல நான் பெரியார புகழ்ந்து பேசணும் தான் இல்லைன்னு சொல்லல, படிக்க படிக்க தெளிவு ஏற்பட்டு இருக்குங்கிறார். வள்ளலார், வைகுந்தர், வ.உ. சிதம்பரனார், மகாகவி பாரதி, என்ன இவங்கெல்லாம் எங்களுக்கு எதிரியா?